சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல, மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல, ஒவ்வொன்னுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும்? வேண்டாம், அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே, இந்தியாவின் அதிவேக 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர், வினாடிகளில் கலையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும். இனி எதையும் அரைக்கலாம், அதை ஃபாஸ்டா அரைக்கலாம். நகர்ப்புறங்களில் உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது. ஜூலை மாதம் துவங்கிய இந்த திட்டத்தில் மகளிர் உரிமை தொகை, ஜாதி சான்றிதழ், வாக்காளர் அட்டை உள்ளிட்ட சேவைகளை எளிதில் பெற முடியும். சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை வார்டுக்கு 2 முகாம் என 400 முகாம்கள் நடத்தப்படுகின்றன. முதற்கட்டமாக 109 முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளன. இதற்காக மாநகராட்சி சார்பில் 2000 தன்னார்வலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இவர்கள் ஒவ்வொருவரும் நாளும் 60 வீடுகளுக்கு விண்ணப்பம் வழங்கி முகாம் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். வாரத்தில் 5 நாட்கள் விண்ணப்ப விநியோகம் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்காக தினமும் 300 ரூபாய் மதிப்பூதியம் வழங்கப்படும் என அரசு தெரிவித்தது. இந்நிலையில் 109 முகாம்கள் முடிந்த நிலையிலும் தன்னார்வ பணியாளர்களுக்கு 2 மாதங்களுக்கு மேலாக ஊதியம் வழங்காமல் மாநகராட்சி அலைக்கழித்து வருகிறது. ஊதியம் குறித்து அதிகாரிகளிடம் முறையிட்டாலும் முறையான பதில் இல்லை என்று தன்னார்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தன்னார்வலர்கள் சிக்கலுக்கு மாநகராட்சி அதிகாரிகள் சொல்லும் விளக்கம் வியக்க வைக்கிறது. தன்னார்வலர்களாக பெரும்பாலும் கொசு ஒழிப்பு பணியாளர்கள் உள்ளிட்டோர்தான் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துக்காக மாநில அரசு நிதி அளித்தது. அந்த நிதி முகாம் நடத்துவதற்கான உள்கட்டமைப்புக்கு பயன்படுத்தப்பட்டது. அதே நேரம் தன்னார்வலர்களாக பணியாற்றும் 2000 பேருக்கு மாநகராட்சி நிதியிலிருந்து ஓரிரு நாட்களில் ஊதியம் வழங்கப்படும். இதில் இனி காலதாமதம் ஏற்படாது என அதிகாரிகள் தெரிவித்தனர். சென்னை போலவே தமிழகம் முழுதும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் 1 லட்சத்திற்கும் மேலான தன்னார்வலர்கள் பணியாற்றி வருகின்றனர். எல்லா இடங்களிலும் ஊதியம் சரிவர வழங்காமல் உள்ளாட்சிகள் இழுத்தடித்து வருவதால் தன்னார்வலர்கள் தவித்து வருகின்றனர்.